ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானவர் யுத்தேஸ்வரகிரி. அவர் ரொம்ப நீண்ட அனுபவங்களையும் நீண்ட பெரிய தொடர்புகளையும் பெற்றவர். ஒன்று ராமகிருஷ்ணருடைய மாணவர்கள், இன்னொன்று மகாவதார் பாபாவோட மாணவர்கள். இவங்க தான் அந்த இஸ்லாம் கிறிஸ்துவர் அப்படிங்கிறதெல்லாம் என்னங்கிறத ஒரு அறிவு சார்ந்தும் சரி தியானம் சார்ந்தும் சரி கண்டுபிடிச்சவங்க. கடவுள் வழிபாட்டுகளில் இந்தியாவில் அதிகமானவங்க இருக்கிறாங்க. ஏன் கடவுள் வழிபாட்டில் இவ்வளோ பேர் போகிறாங்க, ஞான வழிபாட்டில் கம்மியாக இருக்கிறாங்க? இந்த ரெண்டு பாதையிலும் ஏன் போகிறாங்கன்னா, கடவுள் வழிபாட்டில் போகிறவன் தன்னை மாற்றிக்க கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஞான பாதையில் அது இருக்காது. ஞான பாதைக்குன்னு வந்தால் சில செயல் இருக்கு. நம்ம இறைவனை அடைய முடியாமல் போயிடுமோன்னு ஒருத்தன் ஞான பாதைக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதே பயத்தோட கால் எடுத்து வைப்பான். எப்படி உழைத்தால் எப்படி வேர்வை துளி வெளியில வருதோ அதே மாதிரி தவம் செய்கிற ஒருவருக்கு அவருடைய உடலிலிருந்து உடல் முழுக்க மையமாக இயங்குவதற்கு நமக்கு எது பொருளாக இருக்குன்னா செல்கள் என்று சொல்கிறார்கள். பைபிளை வாசிக்கும் போது இந்த பைபிள்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த நமக்கு எப்படி உடல்ல செல் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குள்ளையும் ஒரு தவம் பண்ணவன் தவசு என்ன பண்றான், அந்த எழுத்தையே செல்லுகளாக மாத்திட்டான். செல்கள் தன்மை கொண்டது. அப்ப அந்த ஒரு 2 பேஜை எடுத்து வாசிக்கும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு செயல் வெளியில வருது. மனித அறிவை வைத்துக்கொண்டு கீதையோ நம்ம திருப்புகளையோ திருவாசகத்தை படிச்சா அது மனப்பாடமாக ஆயிரும், அது பக்தியா மாறிடும். இததான் கீதையையும் பைபிளையும் ரெண்டையும் 2 கண்களாக வச்சு யுத்தேஸ்வரகிரி ஒரு நூல் எழுதுறார். ஆனா தியானம் என்பது எந்த அடையாளத்தையும் தெரியவே தெரியாது ஒரு சேஞ்ச் ஆகிட்டு இருக்காரான்னு. ஆனா உள்ளுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருப்பார். ஒரு தவம் பண்றவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் என்ன மாதிரின்னு ஒரு நாள் திடீர்னு அவர் வேற வடிவத்துக்குள் வளர்ந்து நின்று விடுவார். நமக்கு ஆறுதல் எந்த செயலும் வெளியில தேடுவது அது சரியா இருக்காது. நமக்கு ஆறுதல் நமக்குள்ளிருந்து பிறக்க வேண்டும். நமக்கு குரு யாருன்னா நம்மளாதான் மாறணும். ஒரு காலம் நமக்கு குரு நாமாக மாறி இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும். பேசணும் அப்படிங்கிறது கிரியா யோகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு 3 பேர்த்துல லாகிரி, யுத்தேஸ்வரகிரி, யோகானந்தர் ரொம்ப முக்கியமானவங்க. அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானவர் யுத்தேஸ்வரகிரி. அவர் ரொம்ப நீண்ட அனுபவங்களையும் நீண்ட பெரிய தொடர்புகளையும் பெற்றவர். அப்புறம் இந்திய சமூகத்துக்கும் உலக சமூகத்துக்கும் ஒரு பெரிய ஒரு செயல் வடிவமாக கோலி சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் அவர் கொடுத்தவர். அது ஆங்கிலத்தில் இருக்கு. அந்த கோலி சயின்ஸோடைய அதோடைய கண்டென்ட் என்னன்னா, ஒரு ஹிந்து மதத்துக்கும் ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்கிற உறவு முறைகளை பற்றி இருக்கின்ற ஒரு செயல் வடிவம். அதோடைய முழு வடிவம் என்னன்னா, எனக்கு தெரிந்து இந்திய பாரம்பரியத்துக்குள்ளே 2 குரு கல்வியிலேருந்து வந்தவங்க தான் கிறிஸ்துவத்தை இந்துக்களை தரவா ஆய்வு பண்ணி மதங்களுக்குள்ள எதுவும் இல்லைங்கிறத கரெக்டா இருக்கிற 2 குருக்கல்வி மாணவர்கள். ஒன்று ராமகிருஷ்ணருடைய மாணவர்கள், இன்னொன்று மகாவதார் பாபாவோட மாணவர்கள். இவங்க தான் அந்த இஸ்லாம் கிறிஸ்துவர் அப்படிங்கிறதெல்லாம் என்னங்கிறத ஒரு அறிவு சார்ந்தும் சரி தியானம் சார்ந்தும் சரி கண்டுபிடிச்சவங்க. அதனாலதான் இவங்க எல்லா பத்தியும் கேட்டீங்கன்னா பைபிளை பத்தி தரவா சொல்லக்கூடிய ஆட்கள். பைபிள் எல்லாம் எத்தனை முறை படிச்சிருக்கிறாரு யுத்தேஸ்வரகிரிங்கிறதே தெரியாது. பைபிளையே பெரிய ஆய்வு செய்தவர் யோகானந்தர். அதே மாதிரி லாகிரிக்கு, அதே மாதிரி நீங்க விவேகானந்தர்கிட்ட பைபிள்ல போய் யாராலையும் இப்படியெல்லாம் கேட்க முடியாது, ஆய்வு பண்ண முடியாது. அப்படி ஒரு செயலை செய்யக்கூடியவர் ராமகிருஷ்ணர். இப்ப இவங்கெல்லாம் இந்த சேஞ்ச் ஒரு எதை சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள படைப்புங்கிறது ஒவ்வொருத்தருடைய உருவாக்கங்கிறது வெவ்வேறு செயல். ஒரே பேர்ல நம்ம எல்லாரும் பயணிக்க முடியாது. அதே மாதிரி ஒரே மதத்துக்குள்ள எல்லாரும் பயணிக்க முடியாது. அது ஒரு
3 வடிவமா, 4 வடிவமா, 10 வடிவமா, இல்ல 100 வடிவமா தோன்றி இருக்கு அப்படின்னா அது உண்மையான தியானம் பண்ணுனா நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றா அந்த மதத்தோடைய கூர் தோன்றதுக்கான காரணம் என்னன்னு தெரியும். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு மலரை கையில எடுக்கும்போது மலர் அதுக்குள்ள இருக்கிற வாசம், அதோடைய கலர், அதோடைய சின்ன செயலை தான் பார்க்க முடியும். ஆனா ஒரு யோகி அதோடைய இதழ்களை எப்படி எல்லாம், ஒவ்வொரு இதழும் எப்படி விரிந்திருக்கு, எப்படி மலர்ந்திருக்கு, அதோடைய தன்மை என்ன அப்படிங்கிற அந்த இதழ்களையும் அந்த செடியோடைய செயலையும் அந்த செடிக்குள்ள இருக்கிற வேரையும் ஒரு நுட்பமா ஒரு யோகி ஆராய்கிறான். ஆனால் ஒரு மனிதனாகப்பட்டவன் மேலோட்டமாக ஒரு செயல் வடிவத்தையே செய்து கொள்ள நினைக்கிறான். ஒரு தேன் இருக்கட்டும், சில வண்டுகள் இருக்கட்டும், நீங்க பாத்தீங்கன்னா நிறைய செடிகள்ல நிறைய மலர்கள்ல கூட விஷத்தன்மை உண்டு. ஆனா ஒரு தேனீக்களோ சில வண்டுகளோ அந்த விஷத்தன்மைகளை சுவாசத்தால உறிஞ்சிடாம, அதை எடுத்துடாம லாபகரமாக எது சரியான செயலோ அதை மட்டும் உறிஞ்சு சேகரிக்குது. அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய செயல் நுண் அறிவுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அந்த செயலை ஒரு மனிதனாகப்பட்டவன் கடைபிடிக்கிறதுல ரொம்ப முரண் இருக்கு. நீங்க நல்லா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சு பாருங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க. கடவுள் வழிபாட்டுகள்ல இந்தியாவில் அதிகமானவங்க இருக்கிறாங்க. ஏன் கடவுள் வழிபாட்டுல இவ்வளவு பேர் போறாங்க, ஞான வழிபாட்டுல கம்மியா இருக்கிறாங்க? இந்த 2 பாதையிலும் ஏன் போறாங்கன்னா, கடவுள் வழிபாட்டுல போறவன் தன்னை மாத்திக்க கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கறி திங்கலாமா? திங்கலாம். ஒரு பொண்ணை வச்சுட்டு பல பொண்ணோட இருக்கலாமா? இருக்கலாம். பல ரூபாய் கொள்ளடிக்கலாமா? கொள்ளடிக்கலாம். என்ன வேணாலும் செய்யலாம். என்ன வேணாலும் செய்யலாம். திருப்பதிக்கு போகலாம், போய்க்கலாம். திருவண்ணாமலைக்கு போகலாம், போய்க்கலாம். ஆனா ஞான பாதையில அது இருக்காது. ஞான பாதைக்குன்னு வந்தா சில செயல் இருக்கு. ஐயோ நம்ம தியானம் பாதிச்சிருமோ, நம்ம வாழ்க்கை பாதிச்சிருமோ, நம்ம இறைவனை அடைய முடியாம போயிருமோன்னு ஒருத்தன் ஞானப்பாதைக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதே பயத்தோட கால் எடுத்து வைப்பான். இந்த கிரிவலத்துக்குள்ள கால் எடுத்து ஒருத்தன் வைக்கிறான்னு வச்சுங்க, தன்னை உணரணும்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தன் கால் எடுத்து வைக்கிறான்னா அவன் எப்படி எடுத்து வைப்பான்னா, இந்த மண்ணையே சிவலிங்கமாக நினைச்சு உங்க மேல காலை வைக்கிறேன், இது கூட தவறா நினைச்சிடாதீங்க அப்படின்னு பயந்துகிட்டு காலை வைப்பான். அருணகிரியோ மாணிக்க வாசகரோ இவங்க எல்லாம் கடவுளை கண்டு ஒரு ஒரு பயம், அதே நேரத்துல ஒரு கருணை, அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய செயலை எக்ஸ்போஸா வெளிப்படுத்துறாங்க. ஆனா ஒரு சாதாரண இயல்பு மனிதன் அந்த மாதிரி வெளிப்படுத்துறது இல்லை. நீங்க நல்லா கவனிங்க, கடவுள் வழிபாட்டுல இருக்கிற எல்லா பேர்த்தையும் கவனிங்க. அங்க எந்த ஒரு வரையறையும் கிடையாது. சபரிமலைக்கு போறவங்க முடிஞ்ச உடனே வேட்டி மாலை எல்லாம் மூட்டை கட்டி மேல வச்சுட்டு அடுத்தது வண்டி எடுத்து கிண்டிடுவாங்க. மீன் குழம்பு வச்சிருவாங்க, கறி குழம்பு வச்சிருவாங்க. இப்ப நம்ம அரசியல் சார்ந்து பொதுத்தளத்துல இருக்கிற ஒரு எழுத்தாளர்கள் யாரை வேணாலும் பாருங்க, வெள்ளி செவ்வாய் வேணா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்பாங்க. எல்லா பின்னணிகள்லயும் இருப்பாங்க. ஒரு தொழில் பண்ணுவாங்க, தொழில தர்மம் இருக்காது. ஒரு கட்சி நடத்துவாங்க, கட்சியில தர்மம் இருக்காது. ஒரு வேட்பாளரா இருப்பாங்க, அதுல தர்மம் இருக்காது. ஆனா கையில பாத்தீங்கன்னா 10 கயிறு இருக்கும், இங்க பெரிய உத்தராட்ச மாலை இருக்கும், நெத்தியில பட்டை இருக்கும். அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இறை வழிபாட்டுல எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் ஆகாம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இதுல எந்த ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது, நம்ம ரிலாக்ஸா பயணிக்கலாம். ஆனா ஞானம்னா நம்மள அப்படி இல்லை. 5 மணிக்கு எந்திரிப்பாங்க, காவி வேட்டியை கட்டும்பாங்க, கோமணத்தை கட்டும்பாங்க, இப்படி நடம்பாங்க, அப்படி நடம்பாங்க, இதை கடைப்பிடிக்கணும்பாங்க, பொய்யே சொல்லக்கூடாதும்பாங்க. இது ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப கடுமையான சவாலான பாதைன்னு இதுக்குள்ள வர்றதுக்கு யோசிப்பாங்க. நீங்க உண்மையாக நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல மட்டுமே நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு விஐபியோ உங்க வீட்டுக்கு அருகாமையில இருக்கிறவங்கள, அந்த இறை வழிபாட்டுல இருக்கிறவங்களையும் ஞான வழிபாட்டுல இருக்கிறவங்களையும் நீங்க ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். ஞான வழிபாட்டுல இருக்கிறவங்களை எல்லாத்துக்குள்ளயுமே சில பேருக்குள்ளேயும் அந்த முரண் இருக்கு. அந்த முரண் என்னன்னா, அந்த ஞான வழிபாடு என்பது என்னன்னு தெரியாதவங்க. விவேகானந்தர்லாம் அந்த ஞான வழிபாடுன்னா தன்னை வருத்திக்கிட்டு ஒரு சன்னியாசி எப்படி வாழணும், ஒரு சன்னியாச பரம்பரைனா என்ன, ஒரு யோகானந்தர்லாம் சன்னியாச பரம்பரைகள் எப்படி இருக்க வேணும், ஒரு ஸ்டீடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஸ்டீடன்னா அவர் என்னத்துக்குன்னா, நான் நல்லவங்கிறது மட்டும் கிடையாது. 500 வருஷம் கழிச்சு கூட இந்த ஆன்மீக பாதைக்கு ஒருத்தன் வரும்போது, ஞான பாதைக்கு வரும்போது, யாரெல்லாம் குருவுக்கு கட்டுப்பட்டு குரு பாதையில அந்த பண்போட நடந்து போயிருக்காங்க, அந்த நல்ல சீடர்கள்னு எடுக்கும்போது, ராமகிருஷ்ணர் பாதையை விட்டு விலகாம போன நம்பர் 1 மாணவன் விவேகானந்தர். அந்த யுக்தேஸ்வருடைய பாதையை விட்டு விலகாம போன நம்பர் 1 மாணவன் யோகானந்தர்.
இப்ப இவங்கெல்லாம் பின்னாட்கள்ல வரப்போற மாணவர்களுக்கு இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவங்க. அப்ப இதோடைய அந்த நெறி, அந்த செயல் என்ன? ஒரு ஆங்கில நாளிதழ்ல அமெரிக்காவில் இரவுகள்ல இந்தியாவிலேருந்து வந்த 2 சாமியார்கள் கிறிஸ்துவ பொண்ணுங்களோடு சில இரவுகளில் யோகம் என்ற பெயரிலே தவறாக நடந்து கொள்கிறார்கள் என்று பெரிய பெரிய நாளிதழ்கள்லாம் எழுதப்பட்டுச்சு அமெரிக்காவில். ஆனா அப்பையெல்லாம் கூட அவங்கெல்லாம் அதை பெருசா எடுத்துக்காம அந்த ஞானத்துக்குள்ள, அந்த செயலுக்குள்ள, அந்த வடிவத்துக்குள்ள எதையும் தன்னை மாத்திக்காம உள்ளுக்குள்ள இந்த மனித தேகமாக சிறு சிறு களங்கங்களும் சிறு சிறு கஷ்டங்கள் இருந்தாலும் மீண்டும் அந்த குருவோட தயவோட, அந்த ஞானத்தோட தயவோட, இறைவோட தயவத்துல கொண்ட கொள்கையில பாதை மாறாம நடந்தாங்க. இன்ன வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே யோகானந்தர் கலிபோர்னியால சமாதியில இருக்கிற எந்த புரிதலும் கிடையாது. காவி வெட்டி கட்டினவன் அவன் ஒரு சாமியாரு, அவன் இந்து அப்படிங்கிறதா மட்டும்தான் இருக்க வேண்டிய. அவனுக்குள்ள ஒரு மின்சாரத்தன்மை கொண்ட ஒரு ஆறா ஒரு செயல் இருக்கு. அது ஒரு நோயை கூட குணப்படுத்தும். ஒரு ஆற்றல் உள்ளவனை சந்திச்சோம்னா டோட்டல் கல்வி, ஒரு குழந்தைக்கு கல்வி மறுக்கப்படுதுன்னா அந்த பிரெயின்ல இருந்து, அதோடைய நரம்புல இருந்து சில பகுதி பாதிக்கப்பட்டா அதுக்கு என்ன ஆகும்? மெமரி பவர் கம்மியாயிரும். அப்ப இந்த மாதிரி ஆறா பவர் உள்ளவனோட சந்திப்பு நிகழ்ந்து கொண்டே இருந்தா எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடம் சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்ப இதனாலதான் இது சயின்ஸ், இது வழிபாடு முறை கிடையாது. ஒரு தியானத்துக்குள்ள ஒரு மின்சாரத்தன்மை கொண்ட ஒரு ஆற்றல் உடலை தாண்டி வெளியில வருது. ஒருத்தனுக்கு எப்படி உழைத்தால் எப்படி வேர்வை துளி வெளியில வருதோ அதே மாதிரி தவம் செய்கிற ஒருவருக்கு அவருடைய உடலிலிருந்து உடல் முழுக்க மையமாக இயங்குவதற்கு நமக்கு எது பொருளாக இருக்குன்னா செல்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு யோகா பாரம்பரியத்தில் இருக்கிறவர்கள், ஒரு தவசாக இருக்கக்கூடியவர்கள் தவம் செய்து சவம் செய்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் என்ன பண்றாங்க? பல்வேறுபட்ட நம்ம முடியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யோகிகள் எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னா இந்த கையில இருக்கிற ஒவ்வொரு முடியையும் ஒரு வாசல்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மெயின் ரீசன்னா இதெல்லாம் செல்களோட தன்மையில தான், இதோடைய அந்த தன்மை நல்லா இருக்கிறதுனாலதான் இயங்குது. சில பேருக்கு முடி கூட்டுது, சில பேருக்கு ஸ்கின்ல மாற்றம் இருக்குன்னா அந்த பகுதியில செல்களுடைய உற்பத்தி, உயிர் தரனுடைய உற்பத்திகள் ஏதோ ஒரு செயல் பாதிக்கப்படைந்திருக்கு, ஒரு செயலாக்கம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் செயல். 4000 பல செல்கள் நம்ம உடலுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த செல்களுக்குள்ள எல்லாம் என்ன பண்றாங்க இவங்க? அந்த தியானத்தை செய்து 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 உடல்ல பெரிய மாற்றத்தை உருவாக்கி அந்த செல்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நட்சத்திர கூட்டங்கள், லட்சக்கணக்கான நட்சத்திர கூட்டங்களை பாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி நட்சத்திர கூட்டங்கள் மாதிரி ஒரு உடலுக்குள்ள செல்கள் எல்லாம் மின்ன தொடங்குகிறது. அந்த செயல்ல இருந்து ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுது? ஒரு அனல் செயல் போல அப்படி ஒரு வெப்ப சலனமா அப்படி வெளியேறுது. அவருடைய முடியெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல, புல் கருங்க நீங்க சொல்றீங்க புல்லரிக்குது அப்படின்னு காட்டுவாங்க. அப்பெல்லாம் அந்த செல்களுடைய செயல் அது என்ன பண்ணுன்னா அந்த முடியை கூட நிமிர்த்தி விடும். அப்போ ஒரு செயல் இருக்கும். நீங்க ஒரு இடத்துக்குள்ள போகும்போது தன் அறியாமையே ஒரு மெய் செலுத்துட்டேன், அப்படியே நான் ஆழ்ந்துட்டேன், ஒரு மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, எனக்கு என்னமோ ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரே டயத்துல உடல்ல இருக்கின்ற அந்த செல்களுடைய செயல்லாம் ஒரு மின்சாரம் பாஞ்சா எல்லா செல்லும் ஒரே நேரத்துல வேலை செஞ்சா என்ன ஆகும்? ஒருத்தன் அப்படி இப்படி உட்காந்துருவான். ஒரு யோகி எல்லாம் இப்படியே இருக்கிறான்னா என்னன்னா ஒரே நேரத்துல அனைத்து பகுதியும் வேலை செய்யும். அப்ப இந்த செல்கள் எல்லாமே பெரும் செயலாக வேலை செய்யும் போது அவனுக்குள்ள இருந்து ஒரு செயல் வெளியேறுது. அப்ப அவனை மாதிரி ஒரு ஆளை சந்திக்கும் போது அங்க என்ன நிகழுதுன்னா சாமியார் கதை, பூசாரி கதை, கடவுள் கதை, பார்வதி கதை, சிவன் கதை எல்லாம் தாண்டி இதெல்லாம் வேற வடிவம். ஆனா அங்க உங்கள் உடலுக்குள்ள ஹெல்த் ரீதியா, மன ரீதியா, வாழ்க்கை ரீதியா, படிப்பு ரீதியா, உங்களுடைய வாழ்க்கை ரீதியாக அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு 2 பேருக்குள்ள ஒரு கலந்துரையாடல் நடக்கிறது. உலகம் முழுக்க என்ன நினைக்கிறான்? பைபிளை எதுக்கு கொடுத்தாங்க? இயேசுநாதரை புகழ்றதுக்கா? கடவுளை புகழ்றதுக்கு இன்ன வரைக்கும் எவனுமே பிறக்கலைங்க. இந்த பைபிளை வாசிக்கும் போது இந்த பைபிள்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த நமக்கு எப்படி உடல்ல செல் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குள்ளையும் ஒரு தவம் பண்ணவன் தவசு என்ன பண்றான்? அந்த எழுத்தையே செல்லுகளாக மாத்திட்டான். செல்கள் தன்மை கொண்டது. அப்ப அந்த ஒரு 2 பேஜை எடுத்து வாசிக்கும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு செயல் வெளியில வருது.
அப்ப அதை கேட்கிறவங்களுக்கு, அவங்க உட்கார்ந்து உரையாடல் பண்றவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு மாற்றம் இருக்கு. ஆனா ஒரு படி மேல போய் எங்க ஆளு என்ன பண்ணிட்டான்? நம்ம ஆளுங்க மகாபாரதம், ராமாயணம், இதிகாசம், புராணம், திருப்புகழ், திருவாசகத்தை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு தானும் தவசு பண்ணி இவனும் ஒரு ஒரு பெரிய உயர்ந்த சக்தி உள்ளவனா உட்காரும் போது அவன்கிட்ட இருந்து ஒரு பெரிய செயல் வெளியேறுது. அப்ப உட்கார்ந்து இந்த சத்சங்கம், கலந்துரையாடல், இந்த பாடல், ஆன்மீக போதனை எல்லாம் இப்படித்தான் தோற்றுவிக்கப்பட்டது. ஊர்ல எல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம சுத்தப்பத்தம் இல்லாம இருக்கிறோம், நம்ம வேற மாதிரி இருக்கிறோம். சாமியார் ரொம்ப ஊர்ல இருந்து மலைகள்லாம் அங்கிட்டு சுத்திட்டு வந்திருக்கிறாரு, அவரை பார்த்தா கொஞ்சம் 90 தருவாரு, அவர் ஆசீர்வாதம் பண்ணா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சாமியார்கள் கூட, ஒரு சித்தர்கள் கூட அப்படி நினைச்சதே கிடையாது. சயின்ஸா ஒருத்தர் தவம் பண்ணவங்களை தவம் பண்ணாதவர்கள் சந்தித்தாங்கன்னா உடல் ரீதியாக, மன ரீதியாக அவங்க சேஞ்ச் ஆகுறாங்கிறதான் இதோட முதல் கண்டுபிடிப்பு, முதல் செயல். இதுதான் செயல், இதுதான் வடிவம். இதுக்குள்ள பக்தி, இதுக்குள்ள செயல், இதுக்குள்ள வடிவம்லாம் இல்லைங்க. ஒரு யோகியாகப்பட்டவன் ராமகிருஷ்ணரையோ இந்த விவேகானந்தருடைய அதிகம் பார்த்தீங்கன்னா நெத்தியில எல்லாம் பெரிய பட்டையெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. எப்ப அடிக்கலைன்னா அவங்க ஒரு ஸ்டேஜில் தாண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கல்ல, பார்க்கும்போது இதோடைய உண்மைத்தன்மை என்ன, இதோடைய உண்மை செயலாக்கம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்ப இதைதான் யுத்தேஸ்வர் கிரி எல்லாம் அந்த பைபிளை பற்றி தரவாக பண்ணிட்டு மகாவதார் பாபா ரெண்டு செயலையும் கம்பேர், ரெண்டையும் மிங்கிள் பண்ணி, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி நீ என்ன எழுதணும், பைபிளையும் கீதைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னாங்க. இன்ன வரைக்கும் இந்தியாவில் கீதையே நிறைய பேருக்கு வந்து அந்த கீதையை அப்படி வாசிக்க கூடாது. கீதையெல்லாம் வாசிக்கணும்னா ஒரு நல்ல தவம் செஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் கீதையை தொடணும். அது வரைக்கும் கீதையை வந்து வணங்கி கொண்டே இருக்கணும். ஏன்னா புரியாது. மனித அறிவை வைத்து கொண்டு கீதையோ நம்ம வந்து திருப்புகளையோ திருவாசகத்தையோ படிச்சா அது மனப்பாடமாக ஆயிரும், அது பக்தியா மாறிடும். நீங்க என்னைக்கு நல்ல தவம் செய்துட்டு அதை கையில் எடுக்கும்போது அது ஞானமா மாறுறதுக்கோ இல்லை ஞான பாதைக்கோ, அதுக்குள்ள இருக்கிற பொருளோ இல்லை அந்த செயல் வடிவமோ உங்களுக்கு ஏதோ ஒரு பாதையை காட்டும். இததான் கீதையையும் பைபிளையும் ரெண்டையும் ரெண்டு கண்களாக வச்சு யுத்தேஸ்வர் கிரி ஒரு நூல் எழுதுறார். அதுதான் கோழி சயின்ஸ் அப்படிங்கிற அந்த நூலுக்கு சின்ன புத்தகம். ஆனால் அந்த புத்தகத்தை நீங்க படிங்க, வாய்ப்பு கிடைச்சா அதை ஒரு சின்னதா ரெஃபர் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய மேஜிக்கை ஒருத்தர் பண்ணி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு செயலாக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்னொரு செயலும் இருக்கு. வெறும் கிறிஸ்துவர்களுக்குள்ள, இந்துக்களுக்குள்ள சகோதர தன்மை மட்டும் அந்த புத்தகத்துல இல்ல, அந்த புத்தகத்துக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த புத்தகமே ஒரு ஆற்றல் தான், அதுவே ஒரு மேஜிக் பண்ணும். இதுதான் நிறைய பேர் வீட்டுல திருவாசகம் இருக்கிறதுக்கு காரணமே, அதை நம்மளால மனிதனா படிக்க முடியாது, அது ஒரு உயர்ந்த ஆற்றல். அது இருந்தாலே வீட்டுக்கு ஒரு பெரிய செயல் தான். அப்படித்தான் அதோடைய உண்மைத்தன்மை அதுக்குள்ள அப்படி இருக்கு. அப்ப அந்த தியானம், இந்த செயல் எல்லாம் எதற்காக நம்ம செய்யறோம், எதற்காக இதை வழிபடுறோம், இதோடைய நோக்கம் என்னன்னா இந்த உடல் சார்ந்து இந்த பிறப்புல இந்த உடலை பலப்படுத்தி இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு அரியவதை. ஒரு 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 காரை ஓட்டிட்டு போறது டிரைவர் ஓட்டிட்டு போவார். நம்மளே கத்துக்கிட்டோம்னா, இன்னும் செயல் எல்லாத்தையும் தரவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இன்னொருத்தரை நம்பி இருக்க வேண்டியதில்லை, நம்மளே ஓனாக இயங்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிற செயல் தான் ஒரு வடிவம் தான் அது. அதே மாதிரிதான் இந்த தவத்தை நாம் கற்றுக்கொண்டா இந்த உடல் இன்னொருத்தர் இயக்க வேண்டாம், மருத்துவர் இயக்க வேண்டாம், இன்னொரு யாரோ இயக்க வேண்டாம். இந்த உடலை பற்றி எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அது காட்டி கொடுக்கும் நம்மகிட்ட. அதை அப்பக்கப்ப சரி செய்யறதுக்கோ இல்லை அந்த இந்த இடத்துல ரொம்ப வலி இருக்கு, இப்படித்தான் இது இருக்கும், இதை கடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா இருக்கு, அதை எப்படி சரி செய்யறதுன்னு அது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? எங்க கிராமத்துல எல்லாம் சும்மானாவது பயத்துல எங்க பாட்டி வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு 1/4 கிலோ இவ்வளவு பெரிய மாத்திரையை அள்ளி கொடுத்துருவாங்க. அப்ப எல்லாம் கிராமத்துல அடிக்கடியெல்லாம் வர முடியாதுப்பா, மாத்திரையை கொடுப்பான்னா சுருக்கு போய் ஃபுல்லா இவ்வளவு மாத்திரையை வச்சிருப்போம். நாங்க என்ன பண்ணுவோம்னா தாயம் விளையாடுறதுக்கெல்லாம் அந்த மாத்திரையை எடுத்து கோடு போட்டு
தாய விளையாட்டவன். ஏன்னா அதுக்கு ஒரு பைத்தியம். மாசம் மாசம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் ஒரு 5 கிலோ மாத்திரையை வாங்கி சேர்த்து வச்சிருக்கு. அதை என்ன பண்றது? நாங்க சாக்கி பீஸும் ஸ்லேட்டு குச்சி எல்லாம் கிடைக்காது. அப்ப என்ன பண்றது? அதோடைய இதை எடுத்து தான் நாங்க வந்து தாயம் விளையாடுறதுக்கு, இந்த கல்லை வச்சு கட்டத்துல விளையாடுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். ஆனா மாத்திரையும் திங்காது. அதோடைய செயல் என்னன்னா மாத்திரையே தொடாது. ஆனா மாத்திரை இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஆஸ்பத்திரிக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி போவோம். ஏன்னு கேட்டா அப்பதான் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறதா அதுக்கே ஒரு ஃபீல் கிடைக்குமா, ஒரு நம்பிக்கை கிடைக்குமா. அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதனால பொதுவாவே இந்த தவத்தை பத்தி இருக்கிற செயல் அதுதான். யுத்தேஸ்வர கிரியையும் இந்த உலகத்துக்குள்ள சொல்ல வர்ற செயலும் அதுதான் சொல்றாரு. இது கிரேட் ஆஃப் த மெடிடேஷன், கிரேட் ஆஃப் த தியானம். இந்த தியானம் ஒரு தனி மனிதனை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும், ஒரு நல்ல இடத்துக்கு அழைத்து செல்லும், ஒரு தன்மையையும் ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு மனிதன் இந்த உலகத்துல பக்கத்து வீட்டு, எதிர்த்த வீடு, தெருவுக்காக வாழ்றதை விட்டுட்டு இந்த கிரேட் ஆஃப் த வாழ்க்கை தனக்காக ஒரு மனிதன் வாழ்ந்தான், தன்னையாச்சும் அவன் சந்தோஷப்படுத்தினானான்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாத்தையும் விட்டுருங்க. அந்த வாழ்க்கையில நீங்க ஒரு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கீங்களா, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா, திருப்தியா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா உங்ககிட்ட, அந்த வாழ்க்கை திருப்தியாக இருக்கிறேன்னு ஒருத்தர் எப்ப சொல்லுவார்னா அவர் தன்ன விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி ஆனதா சொல்லுவார். தனக்குள்ள இருக்கின்ற செயல் எல்லாத்தையும் புதைச்சுக்கிட்டவரு நீங்க வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கீங்களான்னா பரவாயில்லாம இருக்கங்க அப்படின்பாரு. ஏன்னா பெரிய மாடி வீட்டுல இருப்பாரு, எல்லாம் இருக்கும். ஏன்னா அவருடைய செயல் எதுவுமே பூர்த்தியாகப்படவில்லை. அப்ப இந்த தியானம் என்னன்னா தன்னுடைய செயலை முதல் அங்க கிடைக்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய செயலை பூர்த்தி செய்யற வேலையை தான் தியானம் செய்யும். நெக்ஸ்ட் தான் ஊரு. கடவுள் வழிபாடெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா அடுத்தவனோட செயலை தான் முதல்ல பூர்த்தி செய்யும். ஓ இவர் பக்திமானா, ஓ இவர் எப்ப பார்த்தாலும் வெள்ளிக்கிழமையில நான் கோயில்ல சந்திச்சிருவாங்க, இவரை காலைல 4:30 மணிக்கு அங்க பார்ப்பேன். அப்படிங்கும் போது என்னன்னா அவங்களுடைய செயல்ல நமக்கு ஒரு அடையாளத்தை கற்பிக்கப்படும். ஆனா தியானம் என்பது எந்த அடையாளத்தையும் தெரியவே தெரியாது, இவர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காரான்னு. ஆனா உள்ளுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருப்பார். ஒரு தவம் பண்றவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் என்ன மாதிரின்னு ஒரு நாள் திடீர்னு அவர் வேற வடிவத்துக்குள் வளர்ந்து நின்று விடுவார். இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல், இதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவம். நம்ம கொல்கத்தாக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சிராம்பூர் ஆசிரமம் இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்குள் இப்ப இடையில கூட போகும்போது அந்த ஆசிரமத்துக்குள்ள அவ்வளவு பெரிய பேர் சக்தி இருக்கு, பேர் செயல் இருக்கு. வியர்ந்து போயிட்டேன் தியானத்துல, தன்னையே மறந்து போயிட்டேன் அந்த 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 இடத்துக்குள்ள. அப்படி ஒரு செயல் ஒரு யோகி பதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. எங்க 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 தோட்டத்துல எல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்தவங்க 4 மரத்தை வச்சுட்டு போயிருக்காங்க, சுத்தி இருக்கிற இடத்த கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பார்ப்போம்ல. ஒரு வாழ்ந்த யோகி இன்னொருத்தன் தவம் பண்ண போய் உட்கார்றான், தன்னை மறக்கிற மாதிரி ஒரு பேராற்றல விதையா விதைச்சு வச்சுட்டு போயிருக்கான். அப்ப எந்த அளவுக்கு அந்த தியானத்துக்குள்ள அந்த உயர்ந்த சக்தியை பெற்று வைத்திருக்கிறார்கள். அப்ப அவரு எந்தெந்த உயர்ந்த சக்திகள் பார்க்க வந்திருக்குங்கிறத பார்க்கணும். அதுதான் சொத்து, அதுதான் செயல். அந்த வடிவத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பூரியில அவர் சமாதியா இருக்காரு. அந்த பூரி ஜெகநாத் கோவில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கடற்கரை பக்கத்திலே அவரோட சமாதி இருக்கு. அங்கேயும் நம்ம போயிருக்கோம். அங்கேயும் வேற வடிவத்துக்குள்ள இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய மிகப்பெரிய செயல் சிராம்பூர்ல இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள ஒரு பெரிய செயலாக இருக்கு. யோகானந்தரை அப்படி ஒரு தாய்க்கு தாயாக இருந்து, தந்தைக்கு தந்தையாக இருந்து, குருவுக்கு குருவாக இருந்து, கடவுளுக்கு கடவுளாக இருந்து ஒரு நல்ல செயல் வடிவத்தோட அவரை உருவாக்கி எத்தனையோ இந்த கிரியா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பெரிய மாற்றத்தையும் பெரிய செயலையும் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியல, நார்த்ல அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல பல நாடுகள்ல இந்த கிரியா யோகத்தினால நன்மை அடைந்த குடும்பங்கள், நன்மை அடைந்த மாணவர்கள் ஏராளமான பேர்கள், சும்மா சாதாரண பேர்கள்லாம் கிடையாது, ரொம்ப ஏராளமான ஆட்களை உருவாக்கியவங்க அவங்க. அப்ப இந்த கலை எவ்வளவு பெரிய நுட்பத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அப்ப இந்த ஆன்மீகத்தை எப்படி கடைபிடிக்கணுங்கிற பொறுப்பையும் யுத்தேஸ்வர் கிரியெல்லாம் ஒரு தத்துவார்த்தமாக பொறுப்போட, ஒரு தந்தை எப்படி இருக்கணும், ஒரு குரு எப்படி இருக்கணும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், அதுக்கு 3க்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல தவம் பண்ணி அந்த 3 கதாபாத்திரத்தையும் சரியாக செய்தவர் யுத்தேஸ்வர் கிரி. அதனாலதான் அவர் எல்லாம் கடந்தும் ஒரு தவம் பண்ற நமக்கு
அவங்கள மாதிரி ஆளை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பயர் எங்க ஆகுதுன்னா, அவங்க தியானத்துல என்ன நிலையை எட்டி இருக்காங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. நம்ம அவங்க செஞ்சு வச்சிருக்க நன்மைகளை புத்தகத்துல படிக்கிறதுல பார்த்து இன்ஸ்பயர் ஆகல. ஒரு யோகி வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறது இன்ஸ்பயர் ஆகல. தவமா எப்படி பண்ணியிருக்கிறாரு, அவர் தவத்துக்குள்ள எந்த நிலையை எந்த அனுபவத்தை எட்டி இருக்கிறாரு, அந்த செயல் வடிவம்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமும் வியப்பையும் ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு யோகி ஒரு செயலெல்லாம் அவரு என்ன 1% கூட பெருமையாக மிகைப்படுத்தியோ இல்ல பெருசாக பேசிட வேண்டாம். என்னுடைய செயலை மக்கள்கிட்ட எதுக்குன்னா, இப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்காருன்னா அவர் எதை, அவரோட நோக்கம் என்ன, அவரோட குறிக்கோள் என்ன, எதை சொல்ல வர்றாரு, நம்ம அதுக்குள்ள இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நான் உங்ககிட்ட சொல்றதுக்கும் ஒரு சாதாரண பாமர மனிதனாக பிறந்தவர், எவ்வளோ செயல்களை வாழ்ந்தவர், வாழ்ந்து ஒரு யோகியாக ஒரு பெரிய குருவாக சக்தி வாய்ந்தவராக மாறி இருக்கிறாரு. மாறினது மட்டும் இல்லாம எத்தனையோ மாணவர்களை அந்த செயல் வடிவமா மாத்தி இருக்கிறாரு. அப்ப மனிதராக இருக்கக்கூடிய நாம இந்த வாழ்க்கைய ஒரு நல்ல நெறியோட எடுத்துட்டு போறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற நிறைய துன்பங்களை, நிறைய நமக்குள்ள இருக்கிற ஹெல்த் ரீதியாக இருக்கின்ற ப்ராப்ளங்களை, நமக்குள்ள நாமே ஒரு பெரிய துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அதுல இருந்து விடுபடுறதுக்கும் ஒரு வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ளணும். நமக்கு ஆறுதல் எந்த செயலும் வெளியில தேடுவது அது சரியா இருக்காது. நமக்கு ஆறுதல் நமக்குள்ளிருந்து பிறக்க வேண்டும். நமக்கு குரு யாருன்னா நம்மளாதான் மாறணும். ஒரு காலம் நமக்கு குரு நாம மாறி இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும். இதுதான் உண்மை தத்துவம். நம்ம இன்னொருத்தரை தேடிக்கிட்டே இருந்தோம்ச்சுங்க, அவர் வராம போயிட்டார்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த போனார் ஒரு கணவர் காணவே காணா, ராணுவத்துக்கு போனாரு, திரும்பியே வரல அப்படின்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா? ஏக்கத்தோட இருப்பா. அவர் ராணுவத்துக்கு போகும்போதே அவர் நமக்கு கணவர் இல்லை, இந்த தேசத்துக்கு ஒப்படைச்சாச்சு, அவரை தத்து கொடுத்தாச்சுன்னு ஒரு பொண்ணால நினைக்க முடியாது. ஆனால் ஒரு யோகி நினைப்பான். சன்னியாச பரம்பரையில் தீட்சை எடுக்கும் போதோ, ஒரு இல்லறத்துல இருந்து ஒரு பெரிய தீட்சையை எடுக்கும் போதோ அவன் என்ன பண்ணுவான்? முதல்ல இந்த உலகத்துக்காக தன்னை தத்து கொடுப்பான். இதுதான் செயல். அப்ப அவனுக்கு என்ன பண்ணுன்னா, எது நடந்தாலும் பாதிப்பு வராது. ஏன்னா அவனு எதுக்குள்ளேயும் தன்னை ஆசைப்படுத்தியோ தன்னை ஒரு செயல்படுத்தி கொள்ளவோ இல்லை. இதுதான் ஒரு செயல் வடிவம். அப்ப மனிதராக இருக்கிறவங்க என்னன்னா எல்லாம் செய்வாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைய நம்ம கிட்ட தத்து கொடுத்துருவாங்க. அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறமும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது என் குழந்தை என் குழந்தை என் குழந்தைன்னே சொல்லிடு. இதுதான் செயல். தத்து கொடுக்காத வரைக்கும் தான் அது நம்ம குழந்தை. தத்து கொடுத்தாச்சுன்னா அது இன்னொருத்தருடைய குழந்தை. நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்த பொருள் நம்மளோடது இல்லை. இறைவன் ஒரு பொருளை வைத்திருப்பார் கையில், அது அவர் பொருள் என்று சொல்வார்கள். அவர் உங்ககிட்ட அந்த பொருளை கொடுத்துட்டாருன்னா அவர் பொருள்னு சொல்ல மாட்டார். அதனாலதான் இங்க உலகம் முழுக்க நிறைய பேர் சந்தோஷமா வாழ்றது. பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் ஒரு வேலை செய்யும் போது கடவுள் என்ன பண்றாரு, இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது கேட்கலன்னா, ஒரு பொருளை கொடுத்தாச்சுன்னா அந்த பொருள் எவ்வளவு தூரம் வேலை செய்யுதோ அது வரைக்கும் இறைவன் காத்திருப்பான். ஏன்னா பொருளை கையில கொடுத்தாச்சு, கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணலாம். கொடுத்த பொருளை அவ்வளவு சாமானியமா வாங்கக்கூடாது, அது அவங்க பொருள், அது என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம்னு காத்தே இருப்பார். இப்படிதான் இதோடைய செயல் இருக்கு.